Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரஸ்பாண்டிங் அண்ட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போது இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குது. இந்த லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. அப்போ இந்த லைன் வந்து இந்த சிங்கிள் லைன் வந்து இந்த பேரலாக இருக்கக்கூடிய ரெண்டு லைனையும் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த சிங்கிள் லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இந்த லைன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்சல், அதாவது பேரலாக இருக்கக்கூடிய ரெண்டு லைனை ஒரு சிங்கிள் லைன் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் இந்த டிரான்ஸ்வர்சல். இப்போது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு என்னது? இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ரைட் சைடில் இங்கே இல்லை, மேலே இல்லாமல் கீழே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கீழே இருக்குது. இதுதான் என்னது? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸை இன்னொரு நேம்னு சொல்லுவாங்க, ஜெட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இது ஜெட் ஷேப்பில் இருக்கா? Z ஷேப்பில் இருக்கா? ஸோ இதை வந்து Z ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸை Z ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். Z ஷேப்பில் இருக்கனால அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ D இஸ் ஈக்குவல் டு Cயாக இருக்கும். ஒரு ஆங்கிள் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எப்படி பார்க்கலாம்? அது வந்து Z ஷேப்பில் இருக்கக்கூடிய இங்கே இன்சைடில் இருக்கும், இங்கே அவுட்டரில் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். அந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ D இஸ் ஈக்குவல் டு Cன்னு போட்டுடலாம். அடுத்தது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பாருங்கள். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸை நம்ம Z ஆங்கிள்ஸ்னு சொன்னோமா, அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை நம்ம F ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். F ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். F ஆங்கிள்ஸ்னால் இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. இந்த சிங்கிள் லைன் வந்து இந்த ரெண்டு பேரல் லைன்ஸும் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இது என்னது? இந்த லைன் தான் இந்த டிரான்ஸ்வர்சல். அப்போ இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த சைடு ஒரு ஆங்கிள் இருக்குன்னா அதே டைரக்ஷனில் கீழே அவுட்டரில் ஒரு ஆங்கிள் இருக்குது. இதுதான் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து F ஷேப்பில் இருக்கா? F ஷேப்பில் இருக்கா? ஸோ இது வந்து F ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். அப்போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் Fவும் Eயும் இதுதான் ரெண்டு தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் இங்கே ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ Fவும் Eயும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் F இஸ் ஈக்குவல் டு Eன்னு போட்டுடலாமா? ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் Z ஷேப்பில் இருக்கும், Z ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் F ஷேப்பில் F ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் பாருங்கள், இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குது. இது வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ இப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் என்னது? இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த சைடு ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அதே டிரான்ஸ்வர்ஸில் டச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிள் இருக்குது. இதுதான் இந்த வேர்ட்டிக்கலி, ஒன்றுக்கு ஒன்று வேர்ட்டிக்கலாக இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கும். இந்த வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஆல்வேஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். A இஸ் ஈக்குவல் டு B. ஏக்கு B வந்து வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், Cக்கு D வந்து வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ C இஸ் ஈக்குவல் டு Dன்னு சொல்லிடலாமா? புரிஞ்சுதா? அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் என்னது? ஒரு ரெண்டு பேரலல் லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுதுன்னா அது Z ஷேப்பில், இந்த டிரான்ஸ்வர்சல் நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து ட்ரா பண்ணுறப்போ Z ஷேப்பில் இருக்கணும். இந்த சைடில் இருக்கிற ஆங்கிளும் இந்த சைடில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் F ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி F போட்டிங்கன்னா இந்த சேம் டைரக்ஷனில் இருக்கும். அதுதான் என்னது? F ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னாலும் சரி, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னாலும் சரி ஈக்குவலாக தான் இருக்கும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபரில் டச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வேர்ட்டிக்கல் டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் இருக்கும். அதுதான் இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது என்னது? ஃபோர்த் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பாருங்கள், இது ரெண்டு லைன் பேரலாக இருக்குது, இது டிரான்ஸ்வர்சல். இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த ரெண்டு பேரல் லைனுக்கும் இடையில இன்சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆங்கிள்ஸுமே எங்கே தான் இருக்கும்? இன்சைடில் தான் இருக்கும். அதுதான் என்னது? இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா எப்படின்னு பார்த்தா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்போவுமே ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 180 டிகிரி கிடைக்கும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னது? டிரான்ஸ்வர்ஸில் டச் பண்ணி
ரெண்டுமே டிரான்ஸ்வர்சலுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய இன்டீரியர் சைடில் வரக்கூடிய ஆங்கிள்ஸ் தான் என்னது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா, புரியுதா? இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் நமக்கு 4 ஆங்கிள்ஸ் இதை படிச்சிட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாமா? இஃப் PQ is parallel to RS. PQ வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. PQ is parallel to RS. RSனு ஒரு லைனு, ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குதான். ஆங்கிள் MXQ is equal to 135 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. MXQனா நடுவில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 135 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் MYR, MYRங்கிறது சென்டரில் இருக்கிறது ஒய், ஸோ அதுதான் 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஆங்கிள் XMY. XMY இது ஃபுல்லாக என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம படிச்சிருக்க இந்த 4 ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த 4 ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்மளாக ஒரு லைன் பேரலாக ட்ரா பண்ணிக்கலாம். இது ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பின்னு வச்சுக்கலாம். இந்த லைன் வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், PQ இஸ் parallel to ஏபின்னு சொல்லிடலாமா? லைன் ஏபி இஸ் parallel to ஆர்எஸ்ன்னு சொல்லிடலாமா? அப்போது PQ இஸ் parallel to ஏபி and ஏபி இஸ் parallel to ஆர்எஸ். ஓகேவா, இப்போ இதை மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் எடுங்க. இப்போ இந்த பேரலல் லைனையும் இந்த பேரலல் லைன் மட்டும் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு லைனையும் நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஆங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு இதை மட்டும் கண்டுபிடிப்போம். இது வரைக்கும் உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக இங்கே கீழே இருக்கிறத பார்க்குறப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டால் நமக்கு M கிடச்சிருமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஆங்கிள் XMB மட்டும் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு லைனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். லைன் PQவையும் லைன் ஏபியும் மட்டும் பாருங்கள். இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குது. இந்த ரெண்டு லைனுக்கும் பேரலாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைனுக்கும் இந்த XMங்கிற லைன் என்னவாக இருக்கும்? டிரான்ஸ்வர்சலாக இருக்கும். ரெண்டு லைனையும் இன்டர்செக்ட் பண்ணுதா? அப்போ இந்த லைன் XM வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல், இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ். சொல்லிடலாமா? டிரான்ஸ்வர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகே, டிரான்ஸ்வர்சல்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி? இப்போ இந்த ஆங்கிளையும் பாருங்கள். இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குது? டிரான்ஸ்வர்ஸில் டச் பண்ணி இருக்குது. இந்த டிரான்ஸ்வர்ஸில் டச் பண்ணி டிரான்ஸ்வர்சலுக்கு இன்டீரியராக இருக்குது. இது பாருங்கள், இதே மாதிரி இருக்கா? டிரான்ஸ்வர்ஸில் டச் பண்ணி ரெண்டுக்குமே இன்டீரியராக இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளும் நம்ம இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லிடலாமா? அப்போது ஆங்கிள் QXM and இந்த ஆங்கிள் எப்படி எழுதலாம்? XMB and angle XMB are interior angles. இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் எப்படி இருக்கும்? ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். தேட்ஃபோர் ஆங்கிள் QXM ப்ளஸ் ஆங்கிள் XMB இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் QXMங்கிறது என்னது? QXMங்கிறது 135 டிகிரி. ஸோ 135 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் XMB இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் XMBங்கிறது என்ன கிடைக்கும் நமக்கு? 180 மைனஸ் 135 டிகிரி. ஆங்கிள் XMB இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 135 டிகிரி. 180லேருந்து 135 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 45 டிகிரி. ஓகேவா, இப்போ நமக்கு ஆங்கிள் XMBங்கிறது கிடச்சிச்சு. எது கிடச்சிருக்கு? XMB. இது வந்து 45 டிகிரி. இந்த பாதி ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரின்னு கிடச்சிச்சு. இப்போ இந்த பாதியை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். சரி, அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த லைனையும் கன்சிடர் பண்ணுங்கள். ABRS இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கிறப்போ இதுக்கு எந்த லைன் டிரான்ஸ்வர்ஸ்லாக இருக்குது? MYங்கிற லைன் வந்து டிரான்ஸ்வர்ஸ்லாக இருக்குது. சரி, நம்ம இப்போ டிரான்ஸ்வர்ஸில் இருக்கிற லைன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆங்கிளையும் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்வர்சலுக்கு
இது எப்படி இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குது, ஒன்று அதுக்கு நேராக வெளியில் இருக்குது. அப்போ இது வந்து இப்படி போட்டு பாருங்கள், ஜெட் ஷேப்பில் இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ ஜெட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஜெட் ஆங்கிள்ஸ் என்ன சொல்லலாம், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இப்போ இது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் எப்படி இருக்குது, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா, ஆங்கிள் RYM and angle BMY are alternate angles. alternate angles-னா எப்படி இருக்கும், ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். therefore angle RYM is equal to angle BMY இருக்கும். BMY தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு RYMங்கிறது என்னன்னு தெரியும், RYMங்கிறது 40 டிகிரி. therefore angle BMY is equal to 40 டிகிரின்னு எழுதிடலாமா. ஸோ இதோட வேல்யூ 40 டிகிரி, அப்போ இதோட வேல்யூ 40 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது 45 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம், இது 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு தேவை, நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த ஃபுல் ஆங்கிளும் XMY என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னா இதையும் ஆட் பண்ணிட்டா போதும்ல. அப்போ ஆங்கிள் XMY is equal to angle XMB plus angle BMY. therefore angle XMY is equal to angle XMB plus angle BMY. XMB என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 45 டிகிரி, BMY 40 டிகிரி. ஸோ ரெண்டை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 85 டிகிரி. இப்போது நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னது, இந்த ஃபுல் ஆங்கிளும் 85 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? தேங்க்யூ.